மக்களே, நான் தான் மாட்டுக்கார மாப்பிளச்சாரன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னா, வெள்ளச்சோளம் போட்டுறோம் தான், இல்லை அறுவடை பாதி முடிஞ்சது. எத்தனை ஏக்கரை பார்த்தீங்கன்னா 1/2 ஏக்கரால பார்க்குறீங்களா வீடியோ? இதை இவங்க தான் அறுத்து முடிச்சது. அது எங்கள் அம்மா, எங்கள் அக்கா, நம்ம வீட்டுக்கு வரவங்க, டெய்லியும் நம்ம ஃபார்முக்கு வரவங்க எல்லாத்துக்குமே. அக்கா ஹாய் சொல்லுங்கக்கா. பாருங்க பாருங்க, எல்லாம் இன்னும் பாதி இருக்குது, பாதி முடிச்சு எல்லாம் கத்த கட்டிக்கிட்டாங்க. மழை வந்து பாதி கருப்படிச்சிருச்சு. சோளம் கொஞ்சம் கொஞ்சம் தட்டு வந்து கருப்படிச்சிருச்சு. சோளம் வந்து அதெல்லாம் அறுக்கலிங்க, அப்படியே தான். ஓரளவுக்கு நல்லா ஒரு அடம்பா வந்திருக்குது சோளம். எல்லாம் அறுத்து நல்லா பாய் மாதிரி போட்டிருக்குறோம். பாருங்க எப்படி இருக்குன்னு. கரெக்டாக 1 வாரம் ஆச்சு இது முடியிருக்கு. இன்னும் பாதி நாள், இன்னும் 4 days இருக்குது. இன்னும் 4 daysல முடிஞ்சிடும். பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது ரொம்ப இந்த இடத்துல வந்து நல்லா அடம்பாக வந்துருச்சு. அந்த இடம் வந்தும் கொஞ்சம் குட்டையாக வந்திருக்குது. சோளம் தட்டு இன்னும் 2 மழை பெஞ்சதுன்னா நல்லா கரெக்டாக இருக்குங்க. தட்டு நல்லா உயரமாக அடம்பாக இருக்கும் பார்க்குறக்கு. பாருங்க, எல்லாம் அறுக்கிறாங்க. இந்த பாருங்க, பாட்டு பாடுங்க, மக்களுக்கு பாட்டு பாடுக்கா. பாருங்க. ஓகே மக்களே, ஃபுல் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். அக்கா பாய் சொல்லுங்க. ஹாய் மக்களே, மாட்டுக்கார மாப்பிளச்சாரன் கம்பேக் 2026ல் பாருங்க அறுவடை பண்ணுற சோளம். ஈவினிங் டைம் பாருங்க, சூரிய வெளிச்சம் பாருங்க, மேக்க உரையுது பாருங்க, உதித்தது. எல்லாம் அறுக்கிறாங்க வெள்ளச்சோளம் தட்டு. எங்கள் அக்கா இருக்கிறாங்க, விஜயக்கா. நம்ம அக்கா வந்து நல்லா பாட்டு போடுவாங்க விவசாயத்தில். அப்புறம் வந்து அக்காவுக்கு எல்லா வேலையும் தெரியும். போகலாம், அக்காட்ட போகலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஃபஸ்ட்டு சுற்றி காமிக்கிறேன். பாருங்க எத்தனை வேலைன்னு. அறுத்து காய போட்டு போர் போட்டு எத்தனை வேலை விவசாயத்தில் பாருங்க மக்களே. அக்கா பாட்டு பாடுங்க. அக்கா டென்ஷன் ஆகிட்டாங்க, போப்பாங்கிறாங்க. பாருங்க எனக்கு தட்டை இருக்கிறதா காலை சொறியிருதான்னு தெரியலங்க. ஏன்னா ஓரமாறுன்றாங்க. ஓரமாறுத்தோம்னா எறும்பு புளியாக இருக்குது. எத்தனை கடிக்குது தெரியுங்களா? இந்த மாட்டுக்கார சரணு மாப்பிள்ளை அப்படி பண்ணுறாரு. நான் என்ன பண்ணுறதுங்க? காலை சொறியிருதா தட்டை இருக்கிறதான்னு தெரியலங்க. அப்படி எறும்பு கடிக்குதுங்க. அக்கா மக்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? லைக்கு அப்புறம் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லுங்க. மக்களுக்கு சப்போர்ட் பண்றோம். மாட்டுக்கார மாப்பிள்ளை வந்து சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. மாட்டுக்கார மாப்பிள்ளை வந்து சப்போர்ட் பண்ணுங்க. எங்களுக்கு நாங்க நல்லபடியாக மாட்டுக்கார மாப்பிள்ளையும் பொண்ணை வச்சுக்கிட்டு நாங்களும் நல்லா அறுவடை செய்கிறோம். நல்லா வெள்ளச்சோள தட்டுங்க. மாட்டுக்கு சத்துமான பொருள். மாடு நல்லா பச்சை இலச்சோள தட்டு போட்டால் நல்லா பால் கொடுக்குங்க.
பாருங்க. எப்பவும் மரக்காலஞ்சு வெள்ளை தோப்பத்து போடுங்க மாட்டுகளுக்கு. நல்லா நெருக்கமாக போடணும். நல்லா பயிர்கள்லாம் வந்து தட்டை அலாக்கலாக்கா இருக்காங்க. ஈக்கி வச்சுன்னா மாடு சாப்பிட முடியாதுங்க. மாட்டுக்கு வந்து நல்ல முறையில் நெருக்கமாக பயிர் போட்டோம்னா கழிபாடு இல்லாமல் நல்ல முறையில் சாப்பிடுங்க மாட்டுங்க. பாருங்க இப்படி சொல்கிறாங்க. எட்ட போட்டிங்கன்னா தட்டு பெருசாகி தட்டு முத்தி ஈக்கி வச்சுருங்க. அது கடிக்க முடியாது. அதை நாக்கில் போய் அறுத்துரும், மெல்ல முடியாமல் போயிடும். அதனால தட்டு வந்து எப்போவுமே அடம்பாக போடுங்க. அடிப்படை விஷயம் வந்து எல்லாத்துக்கும் அக்காவுக்கு தெரியும்.